Hello everyone, welcome to my class Dr. Shobhana's Literature Classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் General Prose of the Age of Wordsworth. இந்த ஏஜ்ல நிறைய ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதுல ரொம்ப மெயின் முக்கியமான ரைட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ல்ஸ் லாம், வில்லியம் ஹாஸ்லிட், தாமஸ் டி குவின்சி இவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். Before we enter into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So the prose writers of this age can be dealt in three groups: Edinburgh men, secondly the London men, and lastly such writers as do not naturally fall under one or other of these two heads. Okay, so this is the introduction. அதாவது இந்த ஏஜில் ப்ரோஸ் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸை கன்வீனியன்ஸ் சேக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 குரூப்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப்க்கு நேம் என்னன்னா எடின்பர்க் மென் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் குரூப் ஆர் கால்ட் அஸ் த லண்டன் மென். தேர்ட் குரூப் இந்த ரெண்டு வகையிலும் சேராதவங்கள தேர்ட் குரூப்பாக சொல்கிறாங்க. Now we will look at the Edinburgh men. Edinburgh men யாருன்னு பார்க்கலாம். ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி. He lived between 1773 and 1815. He contributed some 200 articles to the Edinburgh அப்படிங்கிறது ஒரு magazine and may be regarded as the most influential, though not the greatest critic of the time. So Francis Jeffrey அந்த டைம்ல வாழ்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கிரிட்டிக்கு, ஒரு ரைட்டர், ஒரு ப்ரோஸ் ரைட்டர். மோஸ்ட்லி ப்ரோஸ் ரைட்டர்ஸ் கிரிட்டிக்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கிரிட்டிக்காக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்காக கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய எழுதியிருக்கிறாரு. பெரிய அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தார். Today, his criticism seems in general unsatisfactory. He lacked breadth of sympathy and flexibility of judgment. So, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அவர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தார், நிறைய பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் his criticism is generally unsatisfactory. பெருசாக அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோ படிக்கிறதோ கிடையாது. ஏன்னா அவரோட கிரிட்டிசிசமில் அந்த சிம்பத்தட்டிக்காகவே இல்லை. அப்புறம் லேக்கிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சரியாக நியாயப்படுத்தி எதையும் பேசலை, கொஞ்சம் ப்ரிஜுடிஸ்டாக இருக்குது, பயஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next author Sydney Smith. He lived between 1771 and 1845. He was an exceedingly clever clergyman who is now better known for his witticism than for his literature. He contributed some 65 articles to the Edinburgh and produced a considerable body of other work, including a brilliant satire on the Irish question, Peter Plymley's Letters. Okay. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட லைஃப் டைம் பார்த்துட்டோம். அடுத்து இவர் கிளர்ஜிமேன், ஒரு ப்ரீஸ்ட். அவரோட லிட்ரேச்சர் அப்படிங்கிறத விட அவரோட விட்டிசிசம், அவரோட அறிவு ரொம்ப புகழ்பெற்றது. ரிமார்க் பண்ணுறது, அவரோட அறிவை நிறைய பேர் விட் அப்படின்னாலே அந்த அறிவு திறமை. He contributed some 65 articles to the Edinburgh and produced a considerable body of other works. So Edinburgh மேகசினுக்கு மட்டும் 65 ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சிட்னி ஸ்மித். அதே மாதிரி இன்னொரு ஒர்க் எழுதியிருக்காரு, பீட்டர் பிளைம்லேஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1807 பப்ளிஷ் ஆனது. ஸோ these two are important Edinburgh men. அடுத்தது பிளாக்வுட் மென்னு சொல்கிறோம். இவங்களும் எடின்பர்க் மென் தான். ஓகே, இவங்களும் த பிளாக்வுட்ஸ் மென் வாஸ் ஒரிஜினலி கால் த எடின்பர்க் மந்த்லி மேகசின். அவங்கள தான் இந்த எடின்பர்க் மந்த்லி மேகசின் நம்ம படித்தோம் இல்லையா, அவங்கள தான் பின்னால ஆஃப்டர் சம் இயர்ஸ் அவங்கள பிளாக்வுட்ஸ் மென் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ரெண்டு குரூப்பும் ஒரே குரூப் தான். ஆஃப் த பிளாக்வுட்ஸ் மென் த மோஸ்ட் ஃபேமஸ் இன் இஸ் ஓன் டேஸ் வாஸ் ஜான் வில்சன். ஸோ அப்பவே ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் பிளாக்வுட் மென். அந்த மேகசின் வெளிவந்த பீரியட்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் ஜான் வில்சன். He lived between 1785 and 1854. He is better known under his pen name of Christopher North. இவரோட பென் நேம்ல தான் அவர் நிறையவே அறியப்படுறாரு. புனை பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பென் நேம். ஸோ பென் நேம்ல தான் அவர் அதிகமாக அறியப்பட்டார். அவரோட பென் நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நார்த். A man of powerful physique, a wrestler and a boxer. ஓகே, ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
he had a good physique. அவர் பொதுவாக லிட்ரரியன்ஸ் எல்லாம் அவ்வளோ பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பட் அவர் ஜாக் வில்சன் சீம்ஸ் டு பி எ ரெஸ்லர், பாக்ஸர், அதெல்லாம் அவரோட பேஷன்ஸ் போல இருக்கு. ஸோ பெரிய பாடி பில்டராக நம்ம ஜான் வில்சனை பார்க்குறோம். தென் his output was enormous and comprised stories, poems and a vast number of magazine articles on all sorts of subjects. ஸோ இவர் வந்து ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கிடையாது, அவரோட அவுட்புட் அதிகமாகவே இருந்தது. நிறைய ப்ராலிஃபிக் ரைட்டர்பாங்க, அது மாதிரி எழுதுறவங்கள, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள ப்ராலிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர். ஹி ஹஸ் ரிட்டன் ஸ்டோரிஸ், போம்ஸ், அப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஹிஸ் பெஸ்ட் ஒர்க் இஸ் டு பி ஃபவுண்ட் இன் இஸ் நோட்ஸ் அம்ரசைன். ஸோ அவரோட ஒர்க் வந்து அவர் நைட்ஸ் அட் த அம்ரோஸ் ட்ராவன் இன் எடின்பர்க். ஸோ எடின்பர்க் அந்த மேகசினில் வந்து அம்ரோஸ் டாவன் இல்லைன்னா நோட்ஸ் அம்ரோசினா அப்படிங்கிற நேம்ல இவரோட ஆர்டிகல்ஸ் வந்து வரும். விச் அப்பியர்ட் இன் பிளாக்வுட் அட் இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் ரேன் to 70 numbers in all. ஸோ அந்த பிளாக்வுட் ஆர் எடின்பர்க் ரெண்டும் ஒன்று தான், குழப்பிக்காதீங்க, மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா எடின்பர்க் மேகசின் ஒரு பிளாக்வுட் மேகசின் ரெண்டும் ஒரே மேகசின் தான். ஸோ இந்த பிளாக்வுட்ல தான் அவரோட ஒர்க் வந்து வந்துட்டே இருந்தது. ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இல்லை, இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அவர் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 70 இன் நம்பர்ஸ் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் டயலாக்ஸ் அண்ட் டேஷிங் கிரிட்டிசிசம் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் பாலிடிக்ஸ். பட் த இன்ட்ரெஸ்ட் வாஸ் லார்ஜ்லி லோக்கல் அண்ட் டெம்பரரி. ஓகே, அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? டயலாக் ஃபார்ம்ல இருக்குமா? அவரோட கிரிட்டிசிசம் வந்து டயலாக்ஸ், ரெண்டு பேர் பேசுற மாதிரி எழுதியிருப்பாரு. அப்புறம் நிறைய கிரிட்டிசிசம் ஆஃப் லிட்ரேச்சரும் இருந்தது, பாலிடிக்ஸ் பற்றிய கிரிட்டிசிசமும் அவரோட ஒர்க்ல நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஆனால் அதிகமாக லோக்கலாக டெம்பரரியாக இருக்கும், அந்த பீரியடுக்கானதாக இருக்கிறதுனால இப்போ நம்ம படிக்கிறப்போ அதில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா அவரோட பீரியடில் இருந்த ஒர்க்ஸை, அவரோட பீரியடில் இருந்த பாலிடிக்ஸை பற்றி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ, எப்போவுமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆத்தர்ஸ் போயிட்டாங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு அவங்கள ரசிக்க முடியாது, லாங் டைமாக நம்ம அவங்கள ரசிக்க முடியாது. ஸோ நம்மளால ஜான் வில்சனை இப்போ ரசிக்க முடியல. அந்த அவரோட பீரியட்ல ஒரு பெரிய ரைட்டராக இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவரோட ஒர்க்ஸை எல்லாரும் படிச்சிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே அந்த அந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸை பற்றி, கண்டெம்பரரி பாலிடிக்ஸ் பற்றி அவர் எழுதினதுனால இப்போ நம்மளுக்கு அதில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இவர் தான் ஜான் வில்சன் தான் பிளாக்வுட் மேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தாமஸ் டி குவின்சி, இவரும் பிளாக்வுட் மேன் தான், இல்லைன்னா எடின்பர்க் மேன் தான். எ ஃப்ரெண்ட் ஆஃப் வில்சன், ஏன்னா வில்சனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். எ மேன் ஆஃப் ஃபார் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் இன் லிட்ரேச்சர் இஸ் தாமஸ் டி குவின்சி. தாமஸ் டி குவின்சி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டர். இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து ஒரு முக்கியமான ஒர்க்குக்காக ரொம்பவே நம்ம பேசுவோம். ஓகே, அது எந்த ஒர்க்குன்னா கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் ஓபியம் ஈட்டர், அது வந்து அவரோட ஃபேமஸான ஒர்க். ஓகே, 1785 to 1859 அவரோட லைஃப் time. He too was essentially a magazinist, and the 17 volumes of his collected works consist mainly of essays on a large variety of subjects. So இவர் ஒரு மேகசினிஸ்ட் தான், மேகசின்ஸ்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 17 வால்யூம்ஸ் இருக்கு அவரோட கலெக்டட் ஒர்க்ஸ். வால்யூம்ஸ், இது ஆர்டிகிள்ஸ் இல்லை, வால்யூம்ஸ் சொல்கிறோம். வால்யூம்ஸ்னா 8 புக்ஸே வந்து 17 வால்யூம்ஸ் அவர் வந்து அவரோட ஒர்க்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதிகமாக எஸ்ஏஸ் தான் எழுதியிருக்காரு. ஹிஸ் மெரிட்ஸ் however are equally striking. His style at its best is marvelously rich and gorgeously rhetorical, and he remains one of our chief masters of romantic impassioned prose. ஸோ அவர் வந்து ரொம்பவே நல்ல ஸ்டைல்னு சொல்லிட்டாங்க. பெஸ்ட்டாக அவரோட ஸ்டைல் இருக்கும், ரொம்ப ரிச்சாக கார்ஜியஸ்லி ரெட்டாரிக்கல், அந்த பேச்சு திறமை, அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆர்கியூமெண்டேட்டிவாக அவர் எழுதுகிற சப்போர்ட்டிவ் வியூஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. He has great powers of narrative and description, and is seen in his story of Joan of Arc and the wonderful English mail coach and dream fugue. ஓகே, இதுதான் அவரோட ஒர்க்ஸ், Joan of Arc, இங்கிலீஷ் மெயில் கோச், ட்ரீம் ஃபியூக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட அழகை நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக he achieved remarkable success in combining grim humor with the horrible in his Murder, considered as one of the fine arts, a piece of sustained irony which would have delighted Swift. அப்புறம் ஒரு ஐரானிக்கலாக, ஒரு சட்டைரிக்கலாக ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அது என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
பேரே பாருங்க வித்தியாசமா இருக்கு. மர்டர் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸ்னா தெரியும் இல்லையா? கலைகள். கலைகளில் ஒன்றுதான் மர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில்ல எழுதியிருக்காரு. மர்டர் இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க் வந்து அவரோட சட்டைரிக்கல் அந்த ஒரு மாதிரி ஐரணி அதிகம் இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட் மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஒர்க் ரொம்ப, ஏன்னா அதெல்லாம் அவங்க ஒரே டைம்ல வாழ்ந்தவங்க. ஸோ ஸ்விஃப்ட் இதை ரொம்ப ரசிச்சிருப்பாரு அப்படின்னு ஹட்சன் சொல்றாரு. ஸோ ஹட்சனோட புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்றத மறந்துடாதீங்க. பட் he will always be best remembered by his strangely fascinating autobiographical writings, especially the Confessions of an Opium Eater, which may be classed among the finest things in our literature of personal experience. So he will be best remembered by his strangely fascinating autobiographical writings. எவ்வளவோ அவர் வந்து கொடுத்திருந்தா கூட லிட்ரேச்சருக்கு நம்ம அதிகமா அவரோட ஒர்க்குன்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்றோம்னா ஹிஸ் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர், இதுதான் அவரோட ஃபேமஸான ஒர்க். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, which may be classed among the finest things in our literature of personal experience. Well, அடுத்ததா ஜான் கிப்சன் லோகட், இவர் தான் அடுத்த ரைட்டர், நம்ம பார்க்க போற ரைட்டர். He lived between 1794 and 1854. Okay. He is a connecting link between Edinburgh and London. இப்போ இவர் என்ன சொல்றாங்கன்னா, எடின்பர்க் மென்னுக்கும் லண்டன் மென்னுக்கும் இடப்பட்ட பீரியட்ல இடையில அவங்க ரெண்டு குரூப் ஆஃப் மென்னுக்குமான ஒரு லிங்கா வந்து நம்ம ஜான் கிப்சன் லோகட்டை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. Though closely associated with Wilson, he was a man of very different temper and style of writing, for he was reserved, keen, incisive and caustic. அவர் பார்த்தீங்கன்னா இந்த எடின்பர்க் மென்ல நம்ம முக்கியமாக சொன்னோம் இல்லையா, வில்சன், ஜான் வில்சன் சொல்லிட்டு அவரோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ப்ரொடியூஸ்ட் மச் மிஸ்செலனஸ் ஒர்க் இன்க்ளூடிங் 4 novels, ஒன் ஆஃப் விச் ஆடம் பிளேர். ஸோ இந்த ஒர்க்கை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அவரோட ஒர்க்ஸில். It deserves mention as a powerful study of a good man's sin and remorse. So இவர் வந்து ஒரு 4 novels எழுதியிருக்காரு. அதுல பெஸ்ட் நாவல் நம்ம சொல்றது ஆடம் பிளேர். He adds to his contribution a volume of spirited Spanish ballads and an admirable life of Burns. His principal title to fame, however, is his magnificent life of Scott, whose daughter Sophia he married in 1820. So இவரோட ஜான் லோகட் எந்த விஷயத்துக்கு பெயர் பெற்றவர், எதுக்காக லோகட்டை பத்தி நம்ம அதிகமா படிப்போம் அப்படின்னா அவரோட லைஃப் ஆஃப் ஸ்காட் பத்தி தெரிஞ்சுக்கதான். நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்காட் நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எழுதியிருப்பார் இல்லையா, வால்டர் ஸ்காட். அவரை பத்திய லைஃப் வந்து ஒரு லைஃப் ஹிஸ்டரியே எழுதினவர் தான் லோகாட். அந்த விதத்துல அவர் ரொம்ப ஃபேமஸ் தான். அடுத்ததா அவரோட பொண்ணு ஸ்காட்டோட டாட்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, நேம்டு சோஃபியா. He married Scott's daughter Sophia in 1820. அடுத்ததா ஸ்பானிஷ் பேலட்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்பானிஷ்னா தெரியும் இல்லைங்களா, ஸ்பெயின் லாங்குவேஜ், ஸ்பெயின் கண்ட்ரியை சேர்ந்த லாங்குவேஜ். அந்த பேலட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் he has an admirable life of Burns. He has also given an admirable life of Burns. ஸோ பயோகிராஃபிஸ் லைஃப் ஆஃப் பர்ன்ஸும் லைஃப் ஆஃப் ஸ்காட்டும் எழுதியிருக்காரு. இதில் வந்து லைஃப் ஆஃப் பர்ன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட லைஃப் ஆஃப் ஸ்காட் வந்து ரொம்பவே அவரோட ஒன் ஆஃப் த மேக்னம் ஓப்பஸ், அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி தந்தது லைஃப் ஆஃப் ஸ்காட். மேபி அவரை பத்தி தெரிஞ்சுக்க போய் வந்ததுல பழக்கம் ஏற்பட்டு he might have married his daughter Sophia. Characteristics. Like many other men in that period of transition in literary taste, he was partly of the old order and partly of the new. இவரை பத்தி சொல்லணும்னா ஓல்டு ஆர்டர், நியூ ஆர்டர் ரெண்டுக்கும் இடப்பட, அதாவது டிரான்சிஷன் பீரியட்ல தான் இவங்க கிட்டத்தட்ட வாழ்றாங்க. டிரான்சிஷன் பீரியட்னா ரொமான்டிக் ஏஜுக்கு ஒட்டுன பீரியட்ல, ரொமான்டிக் ஏஜ் ஃபுல் ஃபார்ம் எடுக்காத பீரியட்ல. அப்போ அந்த பார்ட்லி ஓல்டு partly new அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம். He was romantic with Scott and sympathized with Wordsworth, but the work of the younger generation
contribution of Shelley, Keats, Tennyson at the outset of his career aroused his hostility. It is said that he has written the most infamous Blackwood attack on Keats. It is certain that he wrote the almost equally savage criticism in the Quarterly of Tennyson's 1833 volume. His nickname of the Scorpion points out to his special gift of sarcasm, which he often used with deadly effect. ஓகே, இப்போ இவரை பத்தி இன்னொரு விஷயம், அவரோட ரைட்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், லோக்கட்டோட ரைட்டிங் பத்தி அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ரொமான்டிக்காவும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட, அந்த ரொமான்டிக்ஸ்ல வந்து அவருக்கு யாரை பிடிக்கும்னா, வால்டர் ஸ்காட் பிடிச்சிருந்தது, வேர்ட்ஸ்வர்த்தோட ரைட்டிங்ஸ் பிடிச்சிருந்தது. மற்ற இந்த யங்கர் பாய்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஷெல்லி, கீட்ஸ், டென்னிசன், இவங்க யாரோட ரைட்டிங்ஸும் அவருக்கு பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா பயங்கர ரொம்ப ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இவங்களெல்லாம். இட் இஸ் செட் தட் he has written the most infamous Blackwood attack on Keats. இப்போ Blackwood மேகசின்ல கீட்ஸ் மேல ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு, கீட்ஸோட ஒர்க்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் அவருக்கு என்ன பேர் வாங்கி தந்திருக்குன்னா, ஸ்கார்பியன்ற பேர் வாங்கி தந்திருக்கு. ஸ்கார்பியன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேலோட அந்த முக்கியமான விஷயமே அந்த கொடுக்கு தான். இட் யூஸ் டு அந்த ஸ்டிங்கிங் அந்த குவாலிட்டி இருக்கிறது தான் வந்து ஸ்கார்பியனோட அந்த முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஸோ இவரை வந்து அந்த ஸ்டிங்கோட ஒப்பிடுறாங்க, அதோட அந்த ஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த தேலோட ஸ்டிங்கோட ஒப்பிடுறாங்க ஜான் லோகாட்டை. ஏன்னா அவரோட இட் ஹாஸ் அ டெட்லி எஃபெக்ட், அப்படி ஒரு சர்க்காசம் அவரோடது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா எடின்பர்க் மென் படிச்சிட்டோம். அடுத்தது லண்டன் மென். லண்டன் மென்ல முக்கியமானவர்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான சார்ல்ஸ் லேம்ப். ஓகே, சார்ல்ஸ் லேம்போட எஸ்ஏஸ் ஆஃப் எலியான்னு படிப்போம் இல்லைங்களா, அதை எழுதினவர். பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ்ன்னு ஃப்ரான்சிஸ் பேக்கனை சொல்லுவோம், Prince of Essays and Charles Lamb சொல்லுவோம். So he is one of the best beloved of English authors. அவரோட லைஃப் பீரியட் பார்த்துக்கோங்க, 1775 to 1834. He is one of the best beloved of English authors. Charles Lamb's most important contribution to literature is his Essays of Elia. So அவரோட Essays of Elia தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சார்ல்ஸ் லாம்னாலே அவரோட எஸ்ஏஸ் தான் படிப்போம். He was a master of humor and pathos. He combined both in a peculiar way in his Essays of Elia. இப்போ Essays of Elia அது பார்த்தீங்கன்னா ஜாலியாகவும் இருக்கும், ஆனால் அது ஒரு சட்டலாக என்ன ஓடிட்டு இருக்கும்னா பேத்தாஸும் இருக்கும். அதாவது சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். சோகம் இடையோடி மேலே வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாரு சார்ல்ஸ் லாம்ப் அவரோட எஸ்ஏஸ்ல. He is an egotist as Montaigne, and the substance of what he writes is almost wholly drawn from himself, his experiences, reminiscences, likes, dislikes, whims and prejudices. இவரோட ரைட்டிங்ஸ் மாண்டைனோட ரைட்டிங்ஸோட ஒப்பிட்டு பேசுவாங்க. மாண்டைன்ங்கிறது வேற ஒரு யூரோப்பியன் ரைட்டர், வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதுன, மோஸ்ட்லி லாட்டின் நினைக்கிறேன். அவர் தான் மாண்டைன். ஸோ அவரோட ஸ்டைலில் இவரோட ரைட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஒர்க்ஸ்க்கு அவர் எதுல இருந்து எடுத்துக்கிட்டாரு, எதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு, எந்த விஷயத்தை அவர் எழுதினார் அதிகமா. இப்போ சொசைட்டில இருக்க விஷயங்களோ, பொலிட்டிக்கலோ, இல்லை மற்ற ரைட்டர்ஸை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியெல்லாம் அவர் எழுதல. வேற என்ன எழுதினார், இவரோட டாபிக் என்னவா இருந்ததுன்னா his own experiences. அவரோட ஒர்க்ஸ் பாருங்க, இதா இருக்கட்டும், டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்பெகா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரீம் சில்ட்ரனா இருக்கட்டும், சவுத் சி ஹவுஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், ரெமினிசென்சஸ், அந்த பழைய ஞாபகங்கள், எப்பவுமே நம்ம வளர்ந்துட்டாலும் அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் இருக்குல்ல, அதை பத்தி எழுதியிருப்பாரு. லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், அவருக்கு பிடிச்சமான விஷயம், பிடிக்காத விஷயம், விம்ஸ் அண்ட் ப்ரெஜுடிசஸ், அவருக்கு அவரோட ஆசைகள், ப்ரெஜுடிசஸ், பிடிக்காத விஷயங்கள், பயஸ்டா அவர் ஒரு சில விஷயங்களை பார்க்கறது, அது எல்லாம் பத்தி தான் அவரோட எஸ்எஸ்ல எழுதியிருப்பார். ஓகே, அவரோட லைஃப் பர்சனல் டச் ரொம்ப இருக்கும். They are so entirely personal to him that we can compare them with nothing else in literature. அவரோட ரைட்டிங்ஸோட நம்ம எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. வித்தியாசமான ஒரு ரைட்டிங், அறிவுரை சொல்றது இல்லை பேக்கன் மாதிரி, எதுவுமே கிடையாது. அவரோட லைஃப்பை பத்தி மட்டும்தான் அழகா எழுதியிருப்பாரு. ஒரு பர்சனல்
பர்சனல் டச். அதுவுமே ஃபுல் ஹிஸ்டரி மாதிரி கிடையாது. அங்கங்க நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அதுதான் சோகமும் இருக்கு, அதுல நகைச்சுவை கலந்து கொடுத்திருப்பாரு. ஓகே. அதனால தான் இந்த டைப் ஆஃப் ரைட்டிங்க்கே ஒரு காயினேஜ் இருந்தது. அது அவரோட ரைட்டிங்க்குன்னு ஒரு ஸ்டைல். அது என்னதுன்னா லாம்பிஷ். இட் இஸ் லாம்பிஷ். அந்த மாரி எழுதுறவங்கள என்ன சொல்றாங்க? லாம்பிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதர் ஒர்க்ஸ். இப்போ சார்ல்ஸ் லாம்போட எசேஸ் ஆஃப் இலியா மட்டும் தான் எழுதினாரான்னா, இல்ல. ஹி ஹஸ் ஆல்சோ ரிட்டன் அதர் டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதர் ஜான்ராஸும் எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் எ ரொமான்டிசிஸ்ட். தி பென்ட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ் டேஸ்ட் ஆர் ஷோன் இன் ஹிஸ் எலிசபெத்தன் ட்ராஜடி, ஜான் வுட்வில் அண்ட் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், விச் ஹி ரோட் இன் கொலாபரேஷன் வித் ஹிஸ் சிஸ்டர் மேரி லாம். ஸோ இவரோட அந்த எலிசபெத்தன் டேஸ்ட் அவருக்கு இருந்தது. ரொமான்டிசிஸ்ட் அவரு. எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் மாதிரி எழுத ட்ரை பண்ணாரு. அது வந்து ஜான் வுட்வில் அப்படின்ற அவரோட பிளேலையும், டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அது ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. அவரும் அவரோட சிஸ்டரும் சேர்ந்து எழுதினதான் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். அதாவது ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாத்தையும் கதைகளா டிஸ்கிரிப்டிவா சொல்லியிருப்பாங்க, நரேட்டிவா. அதுதான் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இவரும் அவரோட சிஸ்டர் மேரி லாம்பும் எழுதினது. அது ரொம்ப ஃபேமஸான ஒர்க். Another important work of Lamb specimens of Lamb is specimens of English dramatic poets who wrote about the time of Shakespeare. பார்த்தீங்களா, எலிசபெத்தன் பீரியட் ரைட்டர்ஸ் மேல அவருக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால தான் என்ன எழுதியிருக்காருன்னா, specimens of English dramatic poets who wrote about the time of Shakespeare. ஷேக்ஸ்பியர் காலத்தில் வாழ்ந்த ரைட்டர்ஸை பற்றிய ஒரு சில ஸ்பெசிமென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு டைட்டிலில் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஹிஸ் ஸ்டைல், தோ லைக் எவ்ரி திங் எல்ஸ் அபவுட் ஹிம், அப்சல்யூட்லி ஹிஸ் ஓன் இஸ் ஃப்ளேவர்ட் பை கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் ஹிஸ் ஃபேவரட் ரைட்டர்ஸ் பர்டன், ஃபுல்லர் அண்ட் தேம்ஸ், சர் தாமஸ் பிரவுன். ஸோ அவரோட ஸ்டைலுக்கு வேற ஒன்றும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர் யாரோட அதிகமாக ரிலேஷன்ஷிப்ல இருந்தாருன்னா, அப்போ இருந்த ரைட்டர்ஸ்ல பர்டன், ஃபுல்லர், சர் தாமஸ் பிரவுன் இவங்களோட நிறையவே கான்டாக்ட்ல இருந்தார். He even said in his whimsical way that he wrote neither for the present nor for the future but for antiquity. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ரைட்டிங்ஸை பற்றி அவரே கமெண்ட் பண்ணுறப்ப என்ன சொல்றாருன்னா, ப்ரெசண்ட்டுக்காகவும் நான் எழுதலை, நிகழ்காலத்துக்காகவும் எழுதலை, எதிர்காலத்துக்காகவும் எழுதலை, கடந்த காலத்துக்காக தான் எழுதுறேன். ஆன்டிக்விட்டி, பழச ஞாபகம் வச்சு தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஆன்டிக்விட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பழசு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ரைட்டிங்ஸ் பற்றி அவரே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த ரைட்டர் வந்து முக்கியமான ரைட்டர் தான் இவரும், ஒரு பிக்கஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர், வில்லியம் ஹாஸ்லெட். லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1778 to 1830. Though irascible, petulant, and intense personal prejudices, Hazlitt was by far the best equipped and the most satisfactory critic of his day. இவர்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள்லாம் இருக்கு. இராசிபிள்னா ரொம்ப இரிட்டபிள், எரிச்சலா பேசுவாரு. அதுக்கப்புறம் பெட்யூலண்ட்னா பேட் டெம்பர்ட் தான், இல் டெம்பர்ட், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. யார்கிட்டையும் சாஃப்டா ஹேண்டில்லாம் பண்ண மாட்டாரு. சல்லுன்னு பேசுற ஒரு குவாலிட்டி தான் வில்லியம் ஹாஸ்லெட்டுக்கு. அண்ட் இன்டென்ஸ் பர்சனல் ப்ரெஜுடிஸ், ரொம்ப பயஸ்டா இருப்பாரு. ஒரு சிலர்கிட்ட பேசுவாரு, ஒரு சிலர்கிட்ட பேச மாட்டாரு. அந்த மாதிரி குணம் உடையவர் தான் ஹாஸ்லெட். ஆனா கிரிட்டிக்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் கிரிட்டிக்கா அவரை சொல்லலாம். இஸ் பெஸ்ட் கிரிட்டிசிசம் இஸ் கண்டைன்ட் இன் 4 collection of lectures or essays. இப்போ அவரோட கிரிட்டிசிசமா 4 collections-ஆ இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, characters of Shakespeare's plays, the English poets, the English comic writers, and the dramatic literature of the age of Elizabeth. So இது 4 வால்யூம் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸா நம்ம பார்க்குறோம். பாருங்க, characters of Shakespeare's plays, the English poets, the English comic writers, the dramatic literature of the age of Elizabeth. Okay, he has been called the critic's critic, and his insight, discrimination, and sureness of taste touch go far to justify the title. So அவரை வந்து critics criticனு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவரோட அந்த ஃபார் இன்சைட், ரொம்ப ஒரு தீர்க்கமான பார்வை, ஒரு அழகான ஷியர்னஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் டச், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற அந்த குணம், இதெல்லாம் வந்து அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து லே ஹண்ட். லே ஹண்ட் இஸ் அ poet as well as a periodical essay writer. He had to live by his pen and much of his work was done to force, but his essay with his quick wit and abundant fancy are always readable, and his love of literature was honest and deep. ஸோ லே ஹண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா பீரியாடிக்கல் எஸ்ஏ ரைட்டர் தான். அதாவது மேகசின்ஸில் பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு
ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வரக்கூடிய புக்ஸ்ல எழுதப்படுறது. 10 நாளைக்கு ஒரு வாரம் ஒரு முறை, வாரம் இருமுறை, மாதம் ஒரு முறைன்னு வரும்ல, அதுதான் பீரியாடிக்கல் மேகசின்ஸ். அந்த மாதிரி மேகசின்ஸ்ல எழுதினவர் தான் லே ஹண்ட். ஹி ஹேட் டு லிவ் பை ஹிஸ் பென். அவரும் அவரோட வாழ்க்கை பெண்ணை நம்பி தான் இருந்ததுன்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஹி ஹேஸ் டு லிவ் பை ஹிஸ் பென்னுன்னா ரைட்டிங் தான் அவரோட ஒன்லி ப்ரொஃபஷன். மற்றவங்களுக்கு வேற ப்ரொஃபஷன் இருக்கலாம், சைட் பிஸ்னஸா இதை பண்ணிருக்கலாம். ஆனா இவருக்கு பிஸ்னஸே வந்து பென் தான், அதாவது எழுதி தான் சம்பாரிச்சாரு. அண்ட் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க், அதனால நிறைய பென்ல வாழ்றவங்க, அதாவது எழுதி தான் வாழணும்னு நினைக்கிறவங்க நிறைய எழுதுவாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க் வாஸ் டன் டூ ஃபர்ஸ்ட், பட் his essays with a quick wit and abundant fancy were always readable, and his love of literature was honest and deep. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரோட லிட்ரேச்சர் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா எழுதியிருப்பாரு நிறைய எஸ்ஸேஸ. அதனால அது ஃபாஸ்ட்டா இருக்கிறதுனால அது நல்லா இருக்காதுன்னுலாம் இல்ல. ரொம்பவே வந்து ரீடபிளா தான் இருக்கும். ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா, அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, நிறைய எழுதினாருன்றதுனால, இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் நாட் ஹானஸ்ட். ஓகே. ரொம்பவே ஹானஸ்ட்டா, ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களோட தான் எழுதினாரு. As a critic, though he ranks below Hazlitt and Lamb, he holds a distinctive place among the men of his time. His manner and style bear the unmistakable impress of his own easygoing, irresponsible nature, the butterfly quality of his genius and his personal charm. இதெல்லாம் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம சொல்றோம். ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்லிட், லேம்புக்கு கீழே தான் அவர் வர்றாரு, லே ஹண்ட். ஆனா கூட அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருக்கு, ஈஸி கோயிங்கா இருக்கு. ஒரு எதையும் கண்டுக்க ரெஸ்பான்சிபிளாலாம் அந்த நேச்சர்லாம் கிடையாது. ரொம்ப பொறுப்போடு எழுதுறவன்லாம் சொல்ல முடியாது. ஆனா கூட அது ஒரு சாமோட இருக்கு. The most popular of all his books is delightfully written autobiography. ஸோ இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெமரபிள் ஒர்க் அப்படின்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ நம்ம வந்து லண்டன் மென் பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து அவங்க எடின்பர்க் மன் பார்த்தோம். அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா வில்லியம் கார்பெட். இந்த 2க்கு கீழேயும் வராதவங்க. வில்லியம் கார்பெட், he was a political reformer, journalist, pamphleteer and maker of many books. பொலிட்டிக்கல் ரிஃபார்மரா இருந்திருக்காரு, ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு, பாம்ப்ளெட்டியர், அந்த சின்ன சின்ன துண்டு சீட்ல ஒரு சின்ன இதுல பாம்ப்ளெட் அப்படின்னா புக்ஸ் மாதிரி இல்ல, சின்ன சின்ன இதா வர்றது தான், எபிசோடா வர்றது, 4-5 பேஜ்ல வர்றது தான் pamphlets. Okay, so a coarse, vigorous, independent man, Corbett was one of the most striking personalities and one of the most widely influential writers of his age. So இந்த ஏஜ்ல வந்து ரொம்பவே influential ஏஜ் தான், influential writer தான் Corbett. Perhaps his most characteristic book and the one which has the most permanent interest is his Rural Rights. So இவரோட முக்கியமான work அப்படின்னு சொன்னா ரூரல் ரைட்ஸ் சொல்லலாம். His English grammar is probably unique among grammars because it is thoroughly entertaining. இங்கிலீஷ் கிராமரே ஒரு புக் எழுதியிருக்காரு, ஆனா என்டர்டைனிங்கா எழுதியிருக்காரு. யாருமே கிராமரை வந்து படிக்கிறதுக்கு தான் எழுதுவாங்க, இவர் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டோட எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. He is vernacular, strong, simple and clear. ஸோ அவரோட ரைட்டிங் வந்து ரொம்பவே தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ரைட்டர்ஸ் லேண்டர் இஸ் unsurpassed in the severe sententious sculpturous style. ஓகே, ஸோ இங்கே நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அடுத்த ரைட்டர் கார்பெட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ரைட்டர் தான் லேண்டர். சாரி, could be cut and Lander. இவரை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். லேண்டர்ங்கிறவர் இன்னொரு ஆத்தர். இவரும் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கிரேட் ரைட்டிங்ஸ். ஓகே, அவரோட ரைட்டிங்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட் ஹிஸ் பிரின்சிபல் ப்ரோஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னா த இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டயலாக்ஸ் பிட்வீன் கிரேட் கேரக்டர்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு இது அண்ட் வந்திருக்கோம். ஓகே, ஸ்மால் கரெக்ஷன்ஸ் ப்ளீஸ். Imaginary conversations and dialogues between great characters of the past அப்படின்னு எழுதியிருக்காரு. அது ரெண்டும் முக்கியமான ஒர்க்ஸ். Lander produced 3 other works of a somewhat similar character: The Citation of William Shakespeare, Pericles and Aspasia, The Pentameron, and a series of dialogues between Petrarch and Boccaccio.
Boccaccio. So these are some other 3 works. முக்கியமான works. Principal works அப்படின்னு சொன்னா the imaginary conversation and dialogues between great characters of the past அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 3 ஒர்க்ஸ் சொல்றாங்க. The Citation of William Shakespeare, Pericles and Aspasia, The Pentameron, a series of dialogues between Petrarch and Boccaccio. இதுதான் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அடுத்த ரைட்டர் அப்படின்னு சொன்னா சதே ராபர்ட் சதே பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். அவர் படிச்சிருப்போம்னா அவர் பெரிய ரைட்டர் அப்படிங்கிறத விட அந்த காலத்துல அவர் ரொம்பவே அவர் அரசவை கவிஞரா இருந்தார். பாய்ட் லாரட்டா இருந்திருக்கிறாரு ரொம்ப காலம். அடுத்ததான் அந்த லேக் பாய்ட்ஸ்ல முக்கியமான ரைட்டரா சதைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ அவ்வளோ தெரியறதில்ல. ஏன்னா அவர் அந்த பீரியட்ல பெரிய ரைட்டரா இருந்தாரு. இப்போ அவரோட ரைட்டிங்ஸை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. he was an industrial prose ரைட்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. and he was as a poet and as a whole his prose was won better than his verse. His masterpiece is the admirable life of Nelson. ஓகே, அவர் நிறைய poetry எழுதியிருக்காரு. அதே மாதிரி ப்ரோஸ்ல அவரோட லைஃப் ஆஃப் நெல்சன்ங்கிறது முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கோல்ரிட்ஜ் நம்ம ஒரு பெரிய பொயட்டா நம்மளுக்கு தெரியும். ஆனா பொயட்ரியும் சரி ப்ரோஸும் சரி ஒரு ஃப்ராக்மெண்ட்ரி தான். எதையுமே முடிச்சிருக்க மாட்டார், கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். எப்படி பொயட்ரியை முடிக்கலையோ அதே மாதிரி அவரோட ஒரே ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்காரு. அதுவும் ஃப்ராக்மெண்ட்ரியா தான் இருக்கு, அவுட்லைன் தான் இருக்கு. அது எதுனா ஹிஸ் பயோகிராஃபியா லிட்ரரியா. ஓகே, இதுலயும் நிறைய பேஜஸ் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மாதிரி அது ரேம்ப்ளிங்கா இருக்கு, அன்ஈக்குவலா இருக்கு, ஸ்டைல் அவ்வளோ புவரா இல்ல, அப்படி இப்படின்னு குறைகள் இருந்தா கூட அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் இல்லையா? அதனால ஹை ஸ்டாண்டர்ட்ஸோட தான் அந்த லிட்டரரி ஒர்க் இருக்குது. ஓகே, அவரோட தியரி ஆஃப் போயட்ரி ரொம்பவே லவபிளா இருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன்ஸ். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.